ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ்கே என்டர்பிரைஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லான்ச்சுக்கு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதாவது ப்ரெஷர் குக்கர் வச்சு, எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் வச்சு நாங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரெஷர் குக்கர் தட்டி விட்டுட்டு அதுக்கான டைமிங்கை செட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணாக்கா நெய்யும் எண்ணெயும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். இதில் நெய் வந்து தேவையான போட்டு எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு அது நல்லா எண்ணெய் அப்படி சொல்கிறது ஒரு மாதிரி சூடானதுக்கப்புறம் லவன் பிரியாணி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, லவங்கம் அதெல்லாம் போட்டு அது நல்லா பொரியணும். ஸோ அது வரைக்கும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கணும். அதாவது சோப்பு வெங்காயம் நாங்கள் வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்கிட்டோம். ஸோ அதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொரியும் போது நீங்கள் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துருங்க. அந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலராக வரைக்கும் பொரிச்சிட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணாக்க தக்காளிக்காய் போடணும். தக்காளிக்காய் வந்து உங்களோட சாய்ஸ். நீங்கள் வந்து குட்டி குட்டியாக வெட்டி போடலாம், சின்ன சின்னதாக. நாங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வெட்டி போட்டிருக்கோம். அப்படி சின்ன சின்னதாக நீங்கள் வெட்டி போட்டிங்கன்னா ஒரு தக்காளிக்காக குட்டி குட்டியாக வெட்டி போடுங்க, ஓகேவா? நாங்கள் வந்து ஒரு தக்காளி தான், பட் கொஞ்சம் பெருசாக வெட்டி போட்டிருக்கோம். போட்டு அது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். அதாவது அந்த தக்காளி பழம், அந்த வெங்காயம் நல்லா வெந்து தக்காளி லெம்பூட்டாய் வர வரைக்கும். அது லெம்பூட்டாய் வந்ததுக்கப்புறம் ஊசி மிளகா வந்து விருப்பம், எப்படி சொல்கிறது, உங்களோட விருப்பம், உங்கள் விஷ். அப்படி நீங்கள் வேணான்னா போட வேணாம், அப்படி உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கணும். ஆனால் வெட்டாமல் சேர்த்துக்கணும். வெட்டான அப்படியே சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் அது மின்னுக்குள்ளே காம்பியும் இதையும் வெட்டிட்டு ஓகே சேர்த்து நல்லா வதக்கி அதெல்லாம் நல்லா தக்காளி பழம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஓகே, அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. அது வந்து தேவையான அளவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது வந்து கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல அருமையான வாசம் வரும், ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படி நல்லா கிண்டுங்க, ஓகே? இந்த மாதிரி நல்லா கொதிச்செல்லாம் வெந்து வரக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா புதினா இலையை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புதினா இலை வாசத்துக்கு இன்னும் நல்லாவும் இருக்கும் பிரியாணியில் போட்டாக்கா. ஸோ அதையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த அருமை வந்து எல்லாத்துலேயும் போய் கலக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணாக்கா கோழியை சேர்த்துக்கணும், ஓகே? கோழி வந்து நாங்கள் வந்து ஐஎம் டாகிங் எடுத்துருக்கோம். நல்லா சுத்தப்படுத்தி கழுவி தான் நாங்கள் எடுத்து போடுறோம். ஸோ நாங்கள் வந்து 1 கிலோ எடுத்துருக்கோம் ஐஎம் டாகிங், ஓகேவா? 1 கிலோ எடுத்துருக்கோம், ஓகே? 1 கிலோ ஐஎம் வந்து நாங்கள் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு அதை வந்து கிண்டுங்க. சாரி கேஸ், அந்த கரண்டி இக்னோர் பண்ணிடுங்க. நான் அந்த கரண்டி இப்படி கிண்ட முடிஞ்சு, பட் கிண்ட முடியல. ஸோ இது பாருங்க, இந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த தூமேஸோட, ஓகேவா? கோழி வந்து உங்கள் விருப்பம். ஏன்னா முட்டை கோழி எடுத்தாக்கா அது ரொம்ப நேரம் வேக வைக்க. ஸோ நாங்கள் ஐஎம் டாங்கிங் எடுத்துருக்கோம். பட் ஐஎம் டாங்கிங் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு, ஓகேவா? ஸோ பாருங்கள் எல்லாம் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. கொதிக்கிற கட்டத்தில் அந்த கோழி நல்லா கிண்டிட்டு பட்டை மிளகாத்தூள் கொஞ்சம் அவங்க போகிற 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஓகேவா? 3 அந்த சின்ன கண்டி 3 போட்டு நல்லா அது கிண்டி அதெல்லாம் சோப்பாக வரைக்கும் கிண்டிட்ட பிறகு கரம் மசாலா, பிரியாணிக்கு கரம் மசாலா போட்டால் செம்ம ருசி கைஸ். கரம் மசாலா போட்டால் தான் அது ருசி டொக்காக இருக்கும். ஸோ கரம் மசாலா கண்டிப்பாக போட முடியாதீங்க. போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த தூமேஸ் இருக்குல்ல, அதோடு நம்ம அந்த கரம் மசாலையும் போட்டு நல்லா கிண்டணும், ஓகேவா? நல்லா கிண்டிங்க. வந்து என் அக்கா சமைக்கிறனால கொஞ்சம் அவங்க சுத்தமாக சமைப்பாங்க. ஸோ இது பண்ணாதீங்க, எங்கள் அக்கா கொஞ்சம் சோவாக சமைப்பாங்க. ஸோ கரம் வந்ததுக்கப்புறம் தயிர், ஓகே? தயிர் என்ன எப்படி பிரியாணியோட இதில் தயிர் தானே அந்த கோழியெல்லாம் நல்லா வேகும். அது அப்படி சொல்கிறது இந்த லெம்பூட்டாகும். ஸோ தயிர் வந்து தயிர் ரொம்ப வேணாம், ஜஸ்ட் கொஞ்சோண்டு இத்தபி ஒரு ஷேராக்கு போட்டு நல்லா எல்லாத்தையும் கிண்டிடுங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு. தண்ணி நீங்கள் ஊற்ற வேணாம் கைஸ், ஏன்னா தண்ணி வந்து அதில் ஆல்ரெடி இருக்குது. நம்ம கோழி போட்டோம்னா அது வந்து தண்ணி சிறப்பாக தான் வந்துச்சு. ஸோ தண்ணி ஊற்ற வேணாம். தண்ணி வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு சின்னோண்டு கப் ஊற்றினா போதும், என்னதுக்குன்னா அந்த கோழி வேகத்துக்கு. ஸோ தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம். தண்ணி ஊற்றி உப்புலாம் போட்டதுக்கப்புறம் லெமன் லைட்டாக புரிஞ்சுக்கோங்க. அந்த எல்லோ கலர் லெமன் இருக்குல்ல, அதை லைட்டாக ஜஸ்ட் பாதியாக வெட்டி லைட்டாக புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணி வந்து நம்ம இப்போ அரிசிக்கு ஏற்ற மாதிரி ஊற்ற போகிறோம். அரிசிக்கு, அதாவது நம்ம சோறு ஆக்க போகிறோம் அதில் போட்டு. ஸோ 6 கவலை தண்ணி ஊற்றி முதல்ல 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும் மூடி. 10 நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அரிசியை கழுவணும். நாங்கள் வந்து 1 கிலோ அரிசி போட்டிருக்கோம், அதாவது பாஸ்மதி அரிசி. நல்லா சுத்தமாக கழுவி தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ 1 கிலோ அரிசிக்கு நாங்கள் வந்து 6 கவலை தண்ணி ஊற்றிக்கணும், ஓகேவா? 6 குடம் தண்ணி 1 கிலோ அரிசிக்கு. முதல்ல எல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு பிறகு நம்ம அரிசி போடணும். அப்புறம் அரிசி போட்டு அதையும் நல்லா கிண்டிட்டு கொஞ்ச நேரம் அதையும் நம்ம 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கணும், ஓகே? 10 நிமிஷம் 10 நிமிஷம் தான், ஓகே? ஒரு 10 நிமிஷம் தான் நீங்கள் தண்ணி போட்டு முடிச்சிங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக் கொதிச்சு அந்த சோறும் நல்லா வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வச்சு சாப்பிட்றதா. நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் பிரியாணியும் ஊடாங்க சோத்தும் சம்பளம், ஓகேவா? இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறந்துடாமல் நம்மளோட கேஎஸ்கே ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி இந்த வீடியோ ரீபோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிரியாணி நல்லா பூ மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வச்சு சாப்பிட்றது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ரீபோஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை
இந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. தயவுசெய்து மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த சிக்கன் பிரியாணியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ யாரெல்லாம் கிடச்சிருக்கு பார்த்தீங்களோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்கள்